இவரோட ஆர்கியூமெண்ட்டுக்கு போகணுமா டிவியில். ஏன் இவன் பெரிய ஆள் பாரு, இவன் ஏன் முதல்ல நம்மளோட விவாதிப்பாப்லையா, நம்மள 2 பேரும் போவோம். ஏன்னா என்ன உதயநிதி போகணும், அவங்களுக்கு கீழே யாரும் வந்தா நீ ஏற்றுக்க மாட்டியா? திருமா கட்சியில் இருந்துக்கிட்டே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த மேடையிலேயே அவர் திருமாவை அடித்தார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக திருமாவை தாக்கினார் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே. அப்போ இது என்ன, எப்படி தாக்க முடியும்? ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளம் போராட்டம், இதை பற்றியெல்லாம் அவர் கருத்துக்கள் தெரிவிச்சப்போ நாம கடுமையாக விமர்சிக்கிறோம் அவரை. ஆனால் ஒரு நடிகராக அவருடைய மிகச்சிறந்த 10 படங்களை எடுத்து நாம புதுசாக வரக்கூடிய டைரக்டர்ஸ் அதை பார்க்க முடியும். முள்ளும் மலரும் உட்பட வெவ்வேறு படங்களை பார்க்க முடியும். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட், பிரமாதமான ஆர்டிஸ்டும் கூட ரஜினிகாந்த். அவரு அரசியலுக்கு வந்தாரு வரல, அப்போ அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அண்ணன் திருமாவுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. உனக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு சொல்லு? ஆதவ அர்ஜுனாட்ட இருக்கக்கூடிய பணம் எது? அது இந்த நாட்டின் ஏழைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இந்த நாட்டில் கல்வியறிவு இல்லாத மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அந்த மக்களோட ரத்தம் தான் ஆதவ அர்ஜுனாவுடைய கையில் இருக்கக்கூடிய பணம். வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க லாட்ரி சீட்டு வித்த பணம் அது. ஒய்ஃபை பற்றி அவர் சொல்றாரு, அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படின்றாரு. 25 வருஷமா ஒரு பெண்ணோட வாழ்றாரு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துடும் கணவன் மனைவிக்கு இடையில. 2 பிள்ளைகள் பெற்றுக்கிறீங்க. 25 வருஷமா வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த லேடியை பார்த்து அவள் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொல்றியே, நீ யாருடா நீ? நம்ம ஆரம்பத்துல இருந்தே இவங்க சொல்றாங்களே நாங்கள் பிஜேபியோட பேசல, அது பச்சை ஐக்கியத்துவம். ஆரம்பத்துல இருந்தே பிஜேபியோட நிழல்ல தான் விஜய் இருக்கிறார். பிஜேபியோட நிழலில் இருப்பதால் தான் கரூர் சம்பவத்திலிருந்து அவரால் எஸ்கேப் ஆக முடியும். இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய கேரக்டர் படி நாளைக்கு விஜய ஆதவ அர்ஜுனா திட்டுவாரா திட்டமாட்டார்? திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முகாந்திரம் வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. நான் சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையினுடைய இறுதியில ரஜினிகாந்த் அவர்கள் இன்று தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிக்கையினுடைய பின்னணியை பார்க்க போனோம்னா, சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கடந்த முறை ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர விரும்பினாரு. ஆனால் திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக அவர் பின்வாங்கிட்டாரு. ஆனால் விஜய் அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தாங்க. ஒரு 3-4 நாட்கள் ரஜினிகாந்த் பேசி, அதாவது ரஜினிகாந்த் குறித்து ஆதவ அர்ஜுன் பேசி ஒரு 3-4 நாட்கள் கழித்த பிறகு அதிமுகவை சேர்ந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரஜினிகாந்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள். இப்படியாக கருத்து தெரிவித்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையினுடைய இறுதி வாசமாக நான் சொன்ன அந்த வாசகத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தாவேக்கா ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல அது ஏதோ சட்டம் ஒழுங்குக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம ஒரு விலைவாசி உயர்வுக்கு எதிரான ஒரு போராட்டம், கேஸ் மானியத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், சட்டம் ஒழுங்குக்கு எதிரான போராட்டம், இப்படி ஒரு போராட்டம் நடத்தும்போது நாம் என்ன காரணத்துக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறோமோ அதை விளக்கி டீட்டெயிலாக தான் அந்த தலைவர்கள் பேசுவாங்க. ஆனால் தாவேக்கா நடத்தின போராட்டத்தில் ஆதவ அர்ஜுனா தொடுத்தது முழுக்க தனி மனித தாக்குதல். அந்த போராட்டத்தில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து முட்டாள் அப்படின்ட்டு சொல்றாரு. ரொம்ப மோசமாக பேசுறாரு. கமலஹாசன் அவரை பற்றி பேசுறாரு. இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களை பற்றியும் மிக மோசமாக, மட்டமான, பொதுவெளியில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுறாரு. அதில் ரஜினி பற்றி அவர் சொன்னது ரஜினி அரசியலுக்கு வர இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தாரு. அவர் திமுக மிரட்டினதுனால பின்வாங்கி ஓடி போயிட்டார் அப்படின்னு ரஜினியை பற்றி சொல்றாரு. அது கடுகளவு கூட உண்மை இல்லை. ரஜினி வரவேண்டிய பீரியட்ல அவர் வரல, நம்ம தாமதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆசிலேஷன், ஒரு குழப்பம் அவர்கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு, எப்பவுமே இருக்கு. அதை அவர் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு.
கொரோனா டைம்ல நம்ம வந்தா நம்ம போவோம், கூட்டம் கூடும், கொரோனா பரவும், அதனால 4 பேர். எப்பவுமே அவர்கிட்ட ஒரு விஷயத்த நாம பார்க்குறோம். நம்மளால ஒரு 10-15 பேர் சிரமங்களை அனுபவிக்கிறது, நம்மளால ஒரு பிற துன்பங்களை அனுபவிக்கிறது வந்து தேவையில்லாத சங்கடத்தை தனக்கு உருவாக்கும் அப்படின்ட்டு ரஜினி வந்து நினைக்கிறார். அவர் இயல்பிலேயே அந்த இதுக்கு எதிரான ஆளா இருக்காரு. அந்த மனநிலையை தான் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அவரை போய் அடிக்கும்போது அதுக்கு அதிமுக காரங்க ரியாக்ட் பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொதுவிலேயே வந்து ஏராளமா, குறிப்பா வந்து நக்கீரன் கோபால் ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து ரஜினியோட மொத்த பொலிட்டிக்கல், அதாவது அவரு தோன்றின மேடைகள், சிவாஜிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அவர் நடந்து கொண்ட விதம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினிகாந்த் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரொம்ப தெளிவாக வந்து ரஜினி வந்து இவர் சொல்ற மாதிரி பயந்து ஓடி ஒழியக்கூடிய ஆள் இல்லை அப்படின்ற பதிலை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தனக்கு இவ்வளவு ஆதரவு குரல்கள் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு அறிக்கையை வந்து ரஜினி வந்து கொடுக்குறாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆரம்பத்துல இருந்தே ஆதவ அர்ஜுனா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திருமா கட்சியில இருந்தாரு. திருமா கட்சியில இருந்துகிட்டே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த மேடையிலேயே அவர் திருமாவை அடிச்சாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா திருமாவை தாக்கினார் அந்த கட்சியில இருந்துகிட்டே. அப்ப இது என்ன, எப்படி தாக்க முடியுது? இப்போ கட்சியில 2ஆம் மட்ட தலைவர்கள் இருப்பாங்க, பேச்சாளர்கள் இருப்பாங்க, ஊடக விவாதங்களுக்கு போறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் கட்சி தலைவர்களை ஆதவ அர்ஜுனா விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ஆதவ அர்ஜுனா எப்படி வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவரையே இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறாரு அப்படின்னா, அந்த கட்சி வந்து சில நேரங்கள்ல நிதி ரீதியா இவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கும். அந்த பலவீனத்தை வந்து தன்னோட பலமா மாத்திக்கொண்டு ஆதவ அர்ஜுனா இந்த வேலையை தொடர்ச்சியா செய்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க அந்த கூட்டத்துல அவர் வந்து அடுத்த தாவேக்காவுக்கு போக இருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு அச்சாரமாக அந்த கூட்டத்தை பார்க்கலாம். புத்தக வெளியிட்ட அந்த புத்தக வெளியீடு நம்ம ஏற்கனவே RNC பேட்டிலேயே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா விஜய் இணைப்பு விழா தான் அந்த அனைவருக்குமான அம்பேத்கர் அப்படின்ற ஆனந்தவுடன் நடத்தின அந்த புத்தக விழா. அதுதான் தொடக்கம். அதுதான் பொலிட்டிக்கலா அவங்கள வந்து தொடங்கி வைக்குது. இப்படி வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கும்போது ரஜினிகாந்துக்கு அந்த அவசியம் இல்லை அதை பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2-3 தடவைக்கு பிறகு அடிச்ச பிறகுதான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருப்பி வந்து இவரை கடுமையா விமர்சனம் பண்ணி கட்சியை விட்டு விலக்கி வச்சாரு. ஆனா ரஜினிக்கு என்ன அவசியம் இருக்கு நீ அடிக்கிறத கேட்டுட்டு இருக்கணும்னு? அதான் எல்லாரும் அடிச்ச உடனே அவர் இன்னைக்கு வந்து நன்றி சொல்லி இருக்கிறாரு. ஒருத்தன் இப்போ பொலிட்டிக்கலா தகுதி இருக்கு. விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன்னா அவருக்குன்னு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு இருக்கு. அவரை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸ் வந்து ரொம்ப சென்டிமெண்டாவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அவரை வந்து பின்பற்றுறாங்க. காரணம், தங்களோட வாழ்க்கையில தங்களோட முன்னேற்றத்துக்கும் தங்களுடைய அரசியலுக்கும் தங்களுடைய சுயமரியாதைக்கும் தங்களுடைய எழுச்சிக்கும் காரணமானவர் திருமாவளவன் அப்படின்ட்டு ஒரு பெருங்கூட்டம் மக்கள் வந்து அதை நம்புறாங்க. அதனால அவர் மேல அந்த மரியாதையை வச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எடுத்தீங்கன்னா, இந்த திராவிட இனத்தையே நாங்க அழிப்போம், திராவிட சித்தாந்தத்தையே அழிப்போம், தமிழ்நாட்டையே அழிப்போம், தமிழனையும் அழிப்போம், தமிழ் மொழியையும் அழிப்போம் அப்படின்ட்டு ஒரு பாசிசம் எழுந்து வந்த போது பாசிச பாஜகவை வீழ்த்துவோம்னு ஒரு குரல் தெற்குல இருந்து வந்தது இல்லை, தமிழ்நாட்டில இருந்து கேட்டது இல்லை. அப்போ யாரு அப்படின்னா, அந்த ஒருத்தன் வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு அவர் வந்தாரு. ஜெயலலிதாவுடைய மரணம், அதுக்கு பிறகு கலைஞருடைய மரணத்துக்கு பின்னர் திமுகவோட செயல் தலைவராகி ஒருத்தர் வந்தாரு. அவரை இன்னைக்கு திராவிடம் அப்படின்னா முன்னாடி கலைஞரை பார்த்தாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை தான் பார்க்குறாங்க. திராவிடம் அப்படின்னா பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல, இந்தியா முழுக்க பார்க்குறாங்கல்ல. அப்போ அது ஏன் என்றால் இவர் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு இனத்தை, ஒரு தமிழ்நாட்டை, ஒரு 8 கோடி மக்கள் தொகையையும் வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றதுனால பார்க்குறாங்க. அதுக்குரிய தகுதி, அதுக்குரிய ஆளுமை, அதுக்கான காரணங்கள், அவர் நடந்துகிட்ட விதம், இந்த 5 ஆண்டுகள்ல இந்த மொழியையும் பண்பாட்டையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகள், இது அனைத்தையும் சேர்த்துதான் அவருக்கு இந்த பிம்பம் கிடைக்குது, சும்மா கிடைக்கல. அப்போ திருமாவை பத்தி இப்படி பேசுற ரஜினிங்கிறவரு ஒரு 50-60 ஆண்டு காலம் சினிமாவில் இருந்து மிகச்சிறந்த சினிமாக்களையும் கொடுத்திருக்காரு, ரொம்ப கமர்ஷியல் படங்களையும் கொடுத்திருக்காரு.
சினிமாவுக்கு அரசியலுக்கு வருகிறேன் வரல அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சு படம் பண்ணா அவ்வளவு கோடிகள் வருமானத்தை வந்து கொட்டுது. ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளம் போராட்டம், இதை பற்றி எல்லாம் அவரு கருத்துக்கள் தெரிவிச்சப்போ நாம கடுமையா விமர்சிக்கிறோம் அவரை. ஆனா ஒரு நடிகரா அவருடைய மிகச்சிறந்த 10 படங்களை எடுத்து நாம புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ் அதை பார்க்க முடியும். முள்ளும் மலரும் உட்பட வெவ்வேறு படங்களை வந்து பார்க்க முடியும். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட், பிரமாதமான ஆர்டிஸ்டும் கூட ரஜினிகாந்த். அவரு அரசியலுக்கு வந்தாரு வரல, அப்போ அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அண்ணன் திருமாவுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. உனக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு சொல்லு? என்ன இருக்கு? உங்ககிட்ட கேக்குறேன், அவரோட ப்ரொஃபைல் என்ன? லாட்ரி தான், வேற என்ன? திருட்டு லாட்ரி தான், வேற என்ன இருக்கு? நிஜமாவே சொல்லுங்க, என்ன இருக்கு? நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முழுமையா திமுகவை எதிர்க்கணும், உதயநிதியை எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் விஜய்க்கு வந்து இருந்ததா எனக்கு தெரியல ஆரம்பத்துல. ஆதவ அர்ஜுனா ஒரு பெரும் பணம் வச்சிருக்காரு. அந்த பணம் என்ன பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தொழிலதிபர்கள் தொழில் நடத்தி அந்த தொழிலில் வருமானம் பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, நிறைய பணம் சேமிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணி எடுத்து கொஞ்சம் தொழிலதிபர்களாக மாறுவாங்க. ஆதவ அர்ஜுனாட்ட இருக்கக்கூடிய பணம் எது? அது இந்த நாட்டின் ஏழைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இந்த நாட்டில் கல்வியறிவு இல்லாத மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அந்த மக்களோட ரத்தம் தான் ஆதவ அர்ஜுனாவுடைய கையில் இருக்கக்கூடிய பணம். வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க லாட்ரி சீட்டு வித்த பணம் அது. மேற்கு வங்கத்து மாநிலத்துல, இந்த மாநிலங்கள்லாம் எது? இந்த மாநிலங்கள் இன்னும் கல்வியறிவே பரவலாக்கம் பெறாத ஏழைகள் நிரம்பிய வட இந்திய மார்வாடிகளால் பெருவாரியான சுரண்டலுக்குள்ளாகக்கூடிய ஒரு மாநிலம்தான். இந்த மாநிலங்கள்ல லாட்ரி வித்த பணம் உங்ககிட்ட பல 100 கோடிகள் இருக்கு. அந்த பல 100 கோடிகளை நீ வச்சுட்டு என்ன பண்றன்னா, விஜய்க்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுறாரு முதலீடு செய்யறதுக்கு. விஜய்கிட்ட ஏராளமான பணம் இருக்கு. ஆனா விஜய் வந்து அவர் பணத்தை செலவழிக்க தயாராக இல்லை. அவரு காக்கையே விரட்ட மாட்டாரு சாப்பிட்ட கையால. பயங்கர கஞ்ச அந்த ஆளு. ஏங்க ஒய்ஃபுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் என்ன? நீ ஒரு 25 வருஷமா வாழ்றீங்க. அது பர்சனல் விஷயமெல்லாம் கிடையாது. அந்த குடும்ப பிரச்சனை, விஜயோட குடும்ப பிரச்சனைங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, அது பொதுவான பிரச்சனை தான். ஏன்னா அது பொது வெளியில வருது. நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க அப்படின்னும் போது பப்ளிக்ல அதை பேசுறீங்க, ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசுறீங்க அப்படின்னும் போது ஒய்ஃபை பத்தி அவர் சொல்றாரு, அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படின்றாரு. 25 வருஷமா ஒரு பெண்ணோட வாழ்றாரு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துடும் கணவன் மனைவிக்கு இடையில. 2 பிள்ளைகள் பெற்றுக்கிறீங்க. 25 வருஷமா வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த லேடியை பார்த்து அவ அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொல்றியே, நீ யாருடா? நீ மோசமான அந்த ஒரு எவ்வளவு மோசமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். என்ன அந்த அம்மா சொல்லுது, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நான் வந்து டைவர்ஸ் கேட்கிறேன், எனக்கு பிடிக்கல, நான் விலகி போறேன், சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு கேட்குது. இதை விட ஜனநாயகம் என்ன? பிரிஞ்சு போறது தானே ஜனநாயகம். டைவர்ஸ் கொடுத்துரு. இப்போ டைவர்ஸ் கொடுத்தா சொத்தை கொடுக்கணும்ல, டைவர்ஸ் கொடுத்தா சொத்துல பாதியை கொடுக்கணும்ல, ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல, நஷ்ட ஈடு கொடுக்கணும்ல. அதுக்கு மனசு வரல கஞ்சனுக்கு. உன் ஒய்ஃபு உன் பிள்ளைகள் தானே கேட்குறாங்க, கூட என்ன இப்போ எங்கே போயிடும்? அதுக்கு மனசு இல்லை. அப்புறம் எப்படி இந்த ஆளு பொலிட்டிக்கல்ல செலவு பண்ணுவாரு? அதுக்கு தான் ஆதரவு. அதுக்கு இந்த லாட்ரி பணம் தேவைப்படுது, இந்த திருட்டு லாட்ரி பணம் தேவைப்படுது, இந்த திருடனோட பணம் தேவைப்படுது. இந்திய மாநிலங்கள் முழுக்க சென்று கொள்ளையடிச்சு சுரண்டி ஏழைகள்கிட்ட இருந்து பிடுங்கி பறிச்சுட்டு வந்த இந்த பணம் பல 100 கோடி ஆதவ அர்ஜுனாட்ட இருக்கு. அந்த பணம் வந்து விஜய்க்கு தேவைப்படுது. அந்த பணத்தை எடுத்து வந்து கட்சி நடத்துறதுக்கு வந்து கேட்கும் போது இவன் போய் கொடுக்குறான் இந்த ஆள். அதான் ஆனந்தவுடன் மீடியேட் பண்றாங்க, கோஆர்டினேட் பண்றாங்க, அவ்வளவுதான். கோஆர்டினேட் பண்ணி சேர்த்து விடுறாங்க. அந்த பணத்துல ஒரு அரசியல் பண்றாரு. இவர் வேற எப்படி பேசுவாருங்கிற, இங்க ஒரு பொலிட்டிக்கல் கிராஃப்ட் இருக்கு, ஒரு ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் அருள் எழிலன்னா எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. நான் ஒரு 25 ஆவணப்படங்கள் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, நான் ஒரு 100கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதுல ஒரு ரொம்ப சாலிடா ஒரு 50 கட்டுரைகள், ரொம்ப காத்திரமான கட்டுரைகள்,
அதில் நான் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 2-3 தொடர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நல்ல பதிவுகள். என்னோட ஆவணப்படங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணப்படங்கள் அப்படின்றது என்னோட ப்ரொஃபைல். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு நபர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கும். உனக்கு என்ன இருக்கு? நீ எப்படி இந்த தலைவர்களை எல்லாம் பேசலாம் அப்படின்னா, வாக்கி வந்ததை பேசுறதுக்கு பணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இது போன்ற நபர்களுக்கு பதில் மொழி வேற மாதிரி தான் இருக்கணும். இவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த நம்ம முதலமைச்சர் ஒரு பெருந்தன்மையை கையாளுறாருல. கரூர்ல 41 பேரை வந்து இறந்துட்டாங்க விதிப்பட்டு. அது விபத்து. நான் திருப்பியும் சொல்றது அதுதான். அது வந்து கொலை கிடையாது, ஒரு விபத்து. நடிகர் விஜயை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்துட்டாங்க. இன்னும் அவங்க தொண்டர்களா மாறல, ரசிகர்களா தான் இருக்காங்க. அந்த 41 பேரோட மரணத்துக்கு காரணம் விஜய்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா விஜய்க்கு அதுல பொறுப்பு இருக்கு. அந்த இடத்துல நின்று நீ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கணும். நம்மளை என்ன ஒருத்தர் பார்க்க வராருங்க, நான் வீட்டில் இருக்கேன் இல்லை வெளியே எங்கேயோ போகிறேன், என்ன ஒருத்தர் பார்க்க வராரு, வந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. நான் அதுக்கு போகணுமா இல்லையா? நான் அதுக்கு போகவே மாட்டேன், போய் பார்க்கவே மாட்டேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன், இதெல்லாம் வந்து திமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா அவன்கிட்ட எப்படி நீங்க ஒரு பெருந்தன்மையை காமிப்பீங்க? அந்த பெருந்தன்மையை பெற்றுக்கொள்றதுக்கான பெருந்தன்மை அவன்கிட்ட இருக்குதா? அதுக்கான தன்மை அவன்கிட்ட இருக்குதா? அந்த குணம் அவன்கிட்ட இருக்குதா? அதுக்கு அவன் ஒர்த்தா? முதல்ல இந்த பெருந்தன்மையை எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு வந்து ஒர்த்து வந்து அவனுக்கு இருக்கா? நீ தப்பிச்சிட்டான்ல, 41 பேர் இறந்த விஷயத்துல இருந்து ஒரு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய எந்த இடத்துலயுமே விஜயும் இல்ல, ஆதவ ஒரிஜினல்ல எவனுமே எல்லாம் தப்பிச்சுட்டானே இன்னைக்கு. முழுசா தப்பிச்சுதாவே முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. சில பல பேரங்களோட அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப சிபிஐ வந்து விஜயை அழைப்பது எல்லாமுமே வந்து ஒரு 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 பேரத்திகள் அப்படின்ற மாதிரி பிஜேபியோட அதிமுகவோட பேரம் பேசினாங்க, இல்லன்னு மறுக்கிறாங்க. நிர்மல்குமார் பேரத்தை நடத்தினதே நிர்மல்குமார் தான். 50-50 பேசினாங்க, 50-50. அவங்க ஆமா, எப்படி கொடுப்பாங்க 50-50? அவங்க ஏதோ 30 தொகுதி 25 தொகுதி கொடுக்குறோம், அதுக்கு பிறகு சென்ட்ரல்ல கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ பேசி கடைசியில் இந்த பேரங்கள் எதுவுமே வந்து படியாம வேற சில டைம்ஸுக்குள்ள உங்களுக்காக இவ்வளவு தொகுதிகள் விட்டு கொடுத்து டம்மி வேட்பாளர்களை நிறுத்துறோம், சில தொகுதிகளில் நாங்க வந்து வாக்குகளை பிரிக்க மாட்டோம், தேர்தல் வேலைகள் நாங்க முறையா செய்ய மாட்டோம், இவ்வளவு தொகுதிகளில் மட்டும் நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு சில டைம்ஸுக்குள்ள பேசிட்டு அவங்க வந்ததுதான் தகவல். இப்ப கூட்டணிக்குள்ள போகல, ஆனா வெளியில இருந்த அந்த கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுறது. ஆமா, டம்மி வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. நீங்க எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்க, அவங்க எல்லா தொகுதியிலையும் சீரான வாக்கு வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, அதிமுக பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியில விஜய் போட்டியிட்டா, விஜய் ஸ்ட்ராங்கா ஒரு வேட்பாளரை நிறுத்தினா அந்த இடத்துல அதிமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தொகுதிகள்ல டம்மி வேட்பாளரை போடுறது, இல்லைன்னா சரியா வேலை செய்யாம விடுறது. வேலை செய்யாம திட்டம், இதுதான் திட்டம், இதுதான் விஜய், இதுதான் பேசி இருக்காங்க. ஃபைனலா இதை பண்ணிருக்காங்க. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து, இதை நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வாட்ச் கண்காணிக்கணும். இந்த வேட்பாளர் இந்த தொகுதிக்கு போடுறாங்களே, இவரு யாரு, இவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்க, மைனாரிட்டிஸ் வேட்பாளர்களை எங்கெங்க போடுறாங்க, இவங்க என்ன வாக்க பிரிப்பாங்க, இவங்க இவ்வளவு வாக்க பிரிச்சா இந்த தொகுதியில வெற்றி நிலவரம் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றதையெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி பார்த்து தான் வந்து இதை வந்து வாட்ச் பண்ண அந்த பேரம் புரிஞ்சிரும். ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்தே இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க பிஜேபியோட பேசல, அது வந்து பச்சை ஐக்கியத்தனம். ஆரம்பத்துல இருந்தே பிஜேபியோட நிழல்ல தான் விஜய் வந்து இருக்கிறார். பிஜேபியோட நிழலில் இருப்பதால் தான் கரூர் சம்பவத்திலிருந்து அவரால் எஸ்கேப் ஆக முடியுது. இல்லைன்னா இந்த 41 அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு மனச்சாட்சி குற்ற உணர்ச்சி இருக்கணும் தலைவர்களுக்கு. ஒரு வைகோ கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு 6-7 பேர் தீக்குளிச்செல்லாம் அவருக்காக இறந்த அப்பெல்லாம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். அதுல இருந்தே அது என்ன அப்படின்னா, தனக்காக ஒருத்தன் யாரோ 4 பேர் சாகுறாங்கல்ல, அதுல வந்து சோர்ந்து போகக்கூடிய ஒரு மனநிலை தான். அப்படி ஒரு இதுவே இல்லையே. இங்க போறாரு, அதை செலிப்ரேட் பண்றாப்புல அந்த 41 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு வருடமாவது நீங்க அமைதியா இருக்கணும்ல, எதுவும் கொண்டாட்டம். அது தொடர்பாக அழைக்கப்பட்ட சிபிஐ அழைப்பின் பேர்ல அவர் வந்து விசாரணைக்காக போறாரு. விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது கார் மேல நின்று கை காட்டி சொல்றாரு. எதுக்கு எஃப்டிஎஃப் முடிச்சுட்டு வர்ற மாதிரி அவருடைய படத்தோடைய முதற்காட்சியை முடிச்சுட்டு ரசிகர்கள்ட்ட கை காமிக்கிற மாதிரி வர்றாரு. அப்படிதான் அவங்க அரசியலையும் வந்து நடத்துறாங்க.
ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படியாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. நான் பார்த்த அளவில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெருவாரியான மாவட்டங்களின் கிராமப்புறங்களில் நான் வந்து ட்ராவல் பண்ணப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது, தமிழ்நாடு அரசின் இந்த அவங்க திராவிட மாடல்னு ஒரு பேர் வச்சாங்கல்ல, அந்த திராவிட மாடல்னு பேர் வச்சப்போ எனக்கே அது புரியல, ஏன் திராவிட மாடல்னு இவர் பேர் வைக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு பிறகு, இந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு இன்னைக்கு வந்து ஓகே திராவிட மாடல்னா என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. திராவிட மாடல் என்றால் கிராமப்புற ஏழை பெண்களின் வாழ்க்கையை வந்து முன்னேற்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும். நகர்ப்புற ஏழ்மை பெண்கள் அல்லது மத்தியதர வர்க்க பெண்களே அவங்க வந்து பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு இலவச பேருந்தை வந்து கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களே மெட்டீரியல் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எட்டயபுரம் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, விளாத்திக்குளம் மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க, உசிலம்பட்டி மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மெட்டீரியலே இல்லை. அப்ப அவங்களுக்கு அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது பத்தாது அப்படின்னும் போது அறிவுசார் மையம்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அது பத்தாது அப்படின்னும் போது படைப்பகம்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. நான் போறேன், நாகர்கோவில்ல ஒரு அறிவுசார் மையம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு தான் என்னால போக முடிஞ்சது. 150 மாணவர்கள் அந்த இடத்துல இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது நாகர்கோவில். எட்டயபுரத்துல ஒரு அறிவுசார் மையம் திறந்திருக்காங்க. அதே ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த எட்டயபுரத்துக்கு போறேன், அதுல ஒரு 30-40 மாணவர்கள் அறிவுசார் மையத்துல இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இது நான் சும்மா சொல்லல. இதே போன்று புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், தாயுமானவர் திட்டம்ட்டு அவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ரீச் பண்ணியிருக்கு. இதுதான் திராவிட மாடல். இது லாட்ரி மாடல் இல்லை, திருட்டு லாட்ரி இல்லை. இது வந்து ஃபோக்கஸ்டா இந்த மக்களுக்கு, இந்த திராவிட மக்களுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஏதாவது நான் செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு துடிப்புள்ள ஒரு முதலமைச்சர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்தனை திட்டங்களை வச்சு சுமார் 8 கோடி மக்களை வந்து ரீச் பண்ணியிருக்கார் 5 ஆண்டுகள்ல. இத கிராமங்கள் தோறும் நான் பார்க்கிறேன். அதனால இந்த பெண்கள் ஒரு பெண்களின் தலைவரா அவர் மாறி இருக்காரு, பெண்களின் முதல்வரா அவர் மாறி இருக்காரு. இவர் மறுபடியும் வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கோ பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ ப்ராப்ளமா இருக்கு. இதை இதுவரைக்கும் செய்ததில்லை, கலைஞரே செய்ததில்லை. கலைஞர் கிரியேட்டர், அவர் நம்மள மாதிரி இவ்வளவு திட்டமிட்டெல்லாம் அவரால் செய்ய முடியாது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த மக்களுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத, என்ன செய்ய முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ரொம்ப தெளிவா சாத்தியமான திட்டங்களை வந்து தொடங்கி மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. இதுதான் இவங்களோட பிரச்சனையா இருக்கு. எப்படியாவது இதை கொலாப்ஸ் பண்ணணும், இவரோட பேரை டேமேஜ் பண்ணணும், கோவப்படுத்தணும், முட்டாள்னு சொல்லணும். சொன்னா அவரு திருப்பி பேசுவேன், ஏண்டா நீ 41 பேரை கரூர்ல வந்து துள்ள துடிக்க கொல்ல கொடுத்துட்டு நைட்டோட நைட்டா கிளம்பி பனையூர் பங்களாவுக்கு வந்த, அதையே அவரு கண்டுக்காம பெருந்தன்மையா கிராஸ் பண்ணி போயிட்டாரு. நீ போய் இந்த மாதிரி வந்து பேசினா அவர் எப்படி கண்டுப்பாரு? ஸோ அதனால இவங்க எப்படியாவது அதை கோவப்படுத்தி அதை சிதைக்க வந்து அது வந்து போற போக்குல பேசின ஒரு விஷயம் இல்ல, திட்டமிட்டு கோபப்படுத்த வேண்டும் என்று பேசியது. ரஜினிகாந்த் உட்பட அனைவரையும் வந்து கோபப்படுத்த வேண்டும் என்று பேசிய. ஆமா, உதயநிதி இவரோட ஆர்கியூமெண்ட்டுக்கு போகணுமா டிவியில, ஏன் இவன் பெரிய ஆள் பாரு, இவன் ஏன் முதல்ல எங்களுக்கு நம்மளோட விவாதிப்பாப்லையா, நம்மள 2 பேரும் போவோம். ஏன்னா என்ன உதயநிதி போகணும், அவங்களுக்கு கீழே யாரும் வந்தா நீ ஏத்துக்க மாட்டியா? இதே இடத்துல இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு தடவை கூட பிரஸ் மீட் அப்படின்றத விஜயே வைக்கல. என்ன அந்த விஜய் வைக்கல, விஜயால பிரஸ்ஸ சந்திக்க முடியாது, ஆதவ அர்ஜுனா மட்டும் சந்திச்சிட முடியுமா? நம்மளாம் அந்த பிரஸ் மீட்டுக்கு போனா என்ன ஆவாப்ல? நம்ம அந்த பொது நாகரிகத்தை கடைபிடிச்சு நம்ம போறதில்லை, அவ்வளவுதான். சரியா? அவர் உதயநிதியோட தான் விவாதிப்பேன், ஏன் வேற யாரோடையும் விவாதிக்க மாட்டியா? இல்லை நீ அறிவுல சிறந்தவனா? இல்லை உன் அறிவு அப்படியே புடைச்சிட்டு பாயுதா? உதயநிதியோட தான் விவாதிப்பாராமா, வேற யாரோடையும் ஒரு விவாதிக்க மாட்டாராம். அப்படி ஒரு தருதலையான ஒரு எண்ணம் இருக்குல்ல, தருதலை. அப்படி ஒரு தருதலையாக சீரழிந்த ஒரு அரசியலின் வடிவமாகத்தான் அந்த விஜய் ஆதவ அர்ஜுனா கும்பல் இருக்கு. இதுல இன்னொரு
ஆபத்தா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அவரு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படின்னு முதல்ல டிஎம்கேல தான் அவரு ஏதோ இருந்திருக்காரு. அப்புறம் இவர் எதையோ எதிர்பார்க்கிறாரு. திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் அங்க நடந்துருமா என்ன? அப்படி நடக்காது இல்ல பிராக்டிக்கலாவே. இவன் அந்த நினைச்சது நடக்கல அப்படின்னோட வெளியே கண்ணா அப்படின்னான்னு திட்டுறான். அதை என்ன கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாப்புல. அப்புறம் அப்படியே விடுதலை சிறுத்தைகளுக்கு போறாரு. விடுதலை சிறுத்தைகள்ல எதையோ ஒன்று எதிர்பார்க்கறாரு, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நடக்கணும், தொல் திருமாவளவன் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு. அது நடக்கல அப்படின்னோடனே திரும்ப வெளியே கண்ணா பின்னான்னு விடுதலை சிறுத்தைகள் எங்க அண்ணன் திரும்பவே பேச மாட்டேங்கிறாரு, திரும்ப அவரு பேசிட்டு தான் இருக்காரு. எதை பேசணுமோ அதை மிகச்சரியா பேசிட்டு இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன். என்ன உடனே அதை போட்டு திட்டுறான். அடுத்தது இப்ப விஜய்கிட்ட போய் மற்ற எல்லாரையும் திட்டிட்டு இருக்கான். இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய கேரக்டர் படி நாளைக்கு விஜய ஆதவ அர்ஜுனா திட்டுவாரா திட்ட மாட்டாரா? திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முகாந்திரம் இருக்கு. வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. நான் சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவன் நினைக்கிறதெல்லாம் அங்க விஜய்கிட்ட நடக்காது. விஜய்க்கு இப்ப செலவு பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால அடிடா அடிடா ஆடுறாராமா ஆடுன்ட்டு அவன் உள்ள உட்காந்து அந்த குரங்கு கையில இருக்க அந்த சங்கிலி ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சுட்டு அந்த குரங்காட்டம் அவரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்னமோ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் சிஎம் ஆயிடுற மாதிரியும் ஆதவ அர்ஜுனா அவர் எந்த தலைமை செயலாளர் ஆகிற ரேஞ்சுக்கும் இவன் நினைச்சிட்டு இருக்காப்புல. சரியா? இந்த மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராவார். மீண்டும் திமுகவோட ஆட்சி தான் அமைய போகுது. ஆதவ அர்ஜுனா நினைக்கிற எதுவுமே நடக்காது. அந்த தேர்தலுக்கு பின்னர் விஜய்க்கு எதிராக ஆதவ அர்ஜுனா பேசுவார். இதை எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.